வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு நடுவுநிலைமை அதிகாரம் 10 குறட்பாக்களையும் பார்ப்போம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொரீஇ அல்ல சியின். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். நாளை அடக்கமுடைமை அதிகாரம் பற்றி பார்ப்போம். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.